அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாத ரெண்டே பேர், ஒன்று விஜய், இன்னொன்று இந்த ஸ்டாலின். நம்மளுக்கு தெரியும் அண்ணன் சீமான் வந்து திராவிடத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் ஸ்டாலின் வந்து அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்ல போகிறதும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள். அண்ணனுக்கு விமல் ஊடகத்தின் சார்பாக 59வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டேங்க, அண்ணனுக்கு பிறந்தநாள்னு சொல்லி. அவ்வளோ பேர் அண்ணன் சீமான் மேலே அன்பு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் சீமானை பொறுத்த என் தங்கச்சி, தம்பி, அண்ணன், மாமா, மச்சா எல்லாம் உறவு தான் கூப்பிடுவார் இல்லையா? அதனால அந்த ஒட்டுமொத்த பேரும் ஒரு போஸ்ட் போட்டாலே அவ்வளோ அன்பு கொட்டுறீங்க. ஆனால் சீமானுக்கு பிறந்தநாள் அப்படின்னோடனே அத்தனை பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டரில் எடுத்துக்கிட்டால் மாற்றத்திற்கான மக்கள் தலைவன் சீமான் அப்படின்னு சொல்லி, மாற்றத்திற்கான மக்கள் தலைவன் நல்லா இருக்குல்ல, இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து போட்டு ட்விட்டரில் செம்ம ட்ரெண்டு. அண்ணன் சீமான் தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி 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 அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ணன் வந்து சொல்லியிருப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இந்த மாதிரி முடியாது அப்படிங்கிறது முட்டாள்களின் அகராதி. எப்படிங்க முடியாது அப்படிங்கிறது முட்டாளோட அகராதி அப்படின்னு சொல்லி நெப்போலியன் வந்து இருக்கார்ல, நெப்போலியனுக்கு யாருனே தெரியாது, ஆனால் சீமான் தான் சொல்லுவார். அது மாதிரி நெப்போலியன் சொல்லியிருக்காரு, இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி. அதாவது முடியாது அப்படிங்கிறது முட்டாளோட அகராதி அப்படின்னு சொல்லி. அதான் அந்த சோம்பேறிக்கு வந்து அந்த சோம்பேறி எப்போவுமே நிழலுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லியிருப்பார். இது ரெண்டுமே என்னென்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஆமாம், நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து உட்காந்துருக்கவங்கள நம்ம மனசு வந்து தேடும், நம்ம அப்படியே சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நினச்சிக்குவேன், இந்த மாதிரி சோம்பேறி அப்படிங்கிறது அந்த இது வந்து அந்த நிழலை தேடி நம்ம இருக்கிறதா, அப்போ அதை நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. முடியாதுன்னா அது முட்டாள தான் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் கூட திடீர்னு வந்து வியூஸ் போகும், திடீர்னு வியூஸ் போகாது. திடீர்னு வீடியோ போட்டால் 10,000 பேர் போவாங்க, திடீர்னு வீடியோ போட்டால் 1000 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து போனோம், நம்மளால் முடியும் அப்படிங்குள்ள அந்த ஒரு பேக் ட்ராப்பில் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு வேலைக்கும் போயிட்டுருக்கேன், அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு சேனலில் ஆரம்பித்து அது வந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கெலாம் வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய மன ரீதியாக ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அண்ணனுடைய பேச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, முடியும் அப்படிங்கிறதாண்டா ஒரு 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 இலக்கு. முடியாதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது, முடியும்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஆளுடைய பேச்சு வந்து பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி நிறையா தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நைனா நாயந்தன் இருக்கார் இல்லையா, அதாங்க பிஜேபி தலைவர், அவர்கிட்டருந்தே போயிடலாம். அவர் போட்டிருக்காரு, இன்று பிறந்தநாள் காணும் அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம இன்னொரு சித்தப்பன் ஓபிஎஸ், அவர் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். திரு சீமான் அவர்கள் உடல் நலம் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட இறைவனை வேண்டுகிறேன். இதில் கமலஹாசன் பதிவு போட்டிருக்காரு, அது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்போதும் அண்மையில் இருக்கும் இளைய சகோதரர் சீமான், பிறந்த பிரதேசத்தாலும் சரி, தேர்ந்து கொண்ட திரைத்துறையினாலும் சரி, பக்கத்திலேயே பயணம் செய்பவர். பின்பற்றும் கொள்கையை இவர் காட்டும் பிடிமானமும் வாதமும் வியப்புக்குரியது. இதான் முக்கியமான பாயிண்ட்டு. பின்பற்றும் கொள்கையில் இவர் காட்டும் பிடிமானமும் பிடிவாதமும் வியத்தலுக்குரியது. நான் கமலஹாசனாக நம்ம அரசியலில் தான் விமர்சிப்போம், அவர் சினிமா ரீதியாக நம்ம வந்து விமர்சிக்கிறது. நம்ம எப்போயுமே நாம் தமிழர் கட்சிக்காரன் தெளிவாக இருப்பான். அரசியல் ரீதியாக தான் கமல் எதிரியோ தவிர தனிமத ரீதியாக வந்து நம்ம கமலை எதிரியாவோ ஒரு சினிமாவில் அவர் படம் போட்டால் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அப்போது அவர் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள், சீமான் வந்து கொண்ட கொள்கையில் வந்து பிடிமானமாக இருப்பார், அதில் பிடிவாதமாக இருப்பாருங்க. நல்ல கண்டென்ட்டு. தான் தோன்றும் எந்த அரங்கத்தில் இருந்தாலும் அதில் புகழோடு தோன்றும் பண்பும் திறமும் மிக்க அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்நாளில் அவரை அணைத்து வாழ்த்துவது எனக்கு மகிழ்ச்சி. நீடு வாழ்க இளவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எந்த மேடானாலும் சீமான் தாண்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இந்த ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு, நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ பார்க்கல. அப்புறம் நம்ம சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கு இதயம் கடிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க மற்றும் உடல் நலத்துடன் தொடர்ந்து பொது சேவையாற்றிட இறைவனை வேண்டுகிறேன். அதாவது நம்ம சித்தப்பனை நம்ம ஏன் வந்து அடிக்க மனசு வர மாட்டேதுன்னா, இதுதான் காரணம். எதையாவது ஒன்று பண்ணி நம்மளை வந்து ஆஃப் பண்ணி விட்ருவாப்புல. அப்புறம் நம்ம ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தனது அரசியல் கொள்கையும் சித்தாந்தையும் தொடர்ந்து முன்னெடுத்து
செல்லு அவர் வந்து வெற்றி பெறவும் நான் வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. இதில் மெயினாக வந்து சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாத 2 பேர், ஒன்று விஜய், இன்னொன்று இந்த ஸ்டாலின். நம்மளுக்கு தெரியும் அண்ணன் சீமான் வந்து திராவிடத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் ஸ்டாலின் வந்து அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்ல போகிறதும் இல்லை, அண்ணன் சீமானும் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போகிறதில்ல. திராவிடம் தாண்டா என்னோட எதிரி அப்படிம்பார். கருணாநிதி அவர்களை அந்த திட்டுவார், இன துரோகி கருணாநிதிம்பார். அப்புறம் திராவிடம் தமிழர் அல்லாதவர்னு பேசுவார். அதனால் ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டார். நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டோம், அது சொல்ல முடியாது அப்படின்னு வைங்களேன். அதில் ஸ்டாலினுடைய அந்த எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சி எதிர்ப்புங்கிறது சரி பார்க்க முடியுது. ஆனால் அந்த விஜய்க்கு என்னாச்சு? ஏன் விஜய்க்கு ஏன் வலிச்சு போச்சு? ஏண்டா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதை விட விஜய்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுத்தாரு அண்ணன் சீமான். கத்தி படத்தில் ஆரம்பித்து அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த இலவச தூக்கி போட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதப்போ அவ்வளோ பிரச்சனைக்கு நம்ம வந்து இது பண்ணோம். மெர்சல் பட பிரச்சனை எல்லாத்துக்கும் சீமான் குரல் கொடுத்தாரு. கட்சி ஆரம்பிக்கலாம் தம்பி இளைய தளபதி விஜய் எல்லாம் பேசினா. ஆனால் அண்ணன் பிறந்தநாளுக்கு உச்சா நடிகை விஜய் வந்து என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கல. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா விஜய் அவ்வளவு ஒரு கேவலமான இழிவான எண்ணம் கொண்டவன். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடியவன் தாங்க விஜய். ஏங்க சித்தப்பா எவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தாரு. நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். 40 பேர் இறந்தது காரணம் விஜய் தெரிஞ்சு முட்டு கொடுத்தாரு. அப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்லணுமா இல்லையா? நன்றி சொல்லல. ஆனால் கேவலமாக எள்ளி நகையான்னா இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. இவ்வளோ தாங்க இந்த விஜயுடைய இந்த கேவலமான கீழ்த்தரமான அரசியல். சரி, இந்த நல்ல நாளில் இவங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? ஆனால் சீமானுடைய பிறந்தநாள் எல்லா தம்பிகளும் எல்லா தமிழர்களும் கொண்டாடி தீர்க்குறாங்க. நானும் கொண்டாடி தீர்க்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம கொண்டாடி தீர்ப்போம். அண்ணனுக்கு 59 வயசு ஆனாலும் வந்து சிங்க குட்டி மாதிரி எப்படி இருக்காரு பாருங்க. அப்படி சிங்க குட்டி மாதிரி வந்து இருக்கிறாரு. ரெண்டாவது, அவரை பற்றி பேசலாம், நிறையா பேசலாம். தமிழர்களுக்கு மெயினாக தமிழர்களுக்கு ஒரு தமிழனா யாருன்னு புரிய வச்சது ஐயா பாரதிராஜா கூட சொல்லியிருப்பார். தமிழனுக்கு தன்னை தமிழன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதே சீமான் தான். பாரதிராஜா ஐயா வார்த்தையே இது வந்திருக்கும். இப்போ நான் தமிழன் அப்படின்னு சொல்லி எனக்கே நான் வந்து ஒரு மாதிரி ஒரு இதில் நான் திராவிடனா, நான் ஆரியனா, நான் இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா இப்படி இருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி நம்மளை உணர வச்சார்ல, அதுவே சீமான் தான். அதுதான் கருத்து. இப்போ கூட சீமான் அந்த கிறிஸ்தவர் கூட்டத்திலே சொல்லியிருப்பார். மணப்பாறையில் நடந்துச்சு அந்த கூட்டம். நீ வந்து என்னை கிறிஸ்தவனாக இருந்தால் நீ கிறிஸ்தவன் தான் அப்படின்னு நினச்சா எனக்கு ஓட்டு போடாத, நீ முஸ்லீம்னு நினச்சா எனக்கு ஓட்டு போடாத, இந்து நினச்சா ஓட்டு போடாத, நீ கிறிஸ்டின் தான், அது மதம், அது மாறக்கூடியது, கிறிஸ்டின் தான் முஸ்லீம் தான். ஆனால் நீ தமிழன் மாற முடியாது. அப்போ நீ தமிழன் நினச்சா எனக்கு ஓட்டு போடு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இஸ்லாமிய தமிழர்கள் சீமானா தமிழர் நினச்சா ஓட்டு போடு, கிறிஸ்டின் தமிழர்கள் சீமானன் தமிழர் நினச்சா ஓட்டு போடு. அது மாதிரி இந்து தமிழர்கள் வந்து சைவம் அப்படின்னு சொல்லி பல மதங்கள் இருக்குது, பல இதுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடவுளை பின்பற்றுவாங்க. அப்போது அந்த இந்து மதம் எல்லாத்தையும் சேர்த்து நீ தமிழன்னு சீமானை பாரு, அப்போ ஓட்டு போடு அப்படின்றவர். அதான் மதத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை இல்லை, நம்ம மொழியை வச்சு பேசி வச்சு, இந்த மொழி தான் நம்மளுக்கு அடையாளம், இந்த மொழி தாங்க நம்மளுக்கு அடையாளம். அப்போ அந்த மொழியை வச்சு நான் தமிழன்னு சீமானு தமிழன்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடும்பார். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்ததே அண்ணன் சீமான் தான். அண்ணன் வரல அப்படின்னா இன்னும் நம்ம திராவிடம் இந்துத்துவா அப்படின்னு தான் போயிட்டுருப்போம். அப்போ இந்த மாதிரி அண்ணனை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கலாம். அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.